அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும் வணக்கம். என்னை வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக என்னை நினச்சி ஸோ இங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றிண்ணே. கிளம்பும்போது ஹரிக்கு ஃபோன் அடிக்கிறேன். ஹரி இன்னைக்கு வரீங்களா? ஹரி விலாகர் அவர் ஒரு பெரிய ஃபேமஸ் கோயத்தில். ஹரி விலாகர் ஃபோன் அடிக்கிறேன், வரீங்களா அப்படின்னு. நான் வரல சகோதரர் நானும் விலாகர் தாரிக் வராப்புல அப்படின்னாப்புல. அப்படியா தாரிக் வர அப்படியா, சந்தோஷம் சார், நான் அப்போ வரேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தாரிக் அடிக்கிறேன். அண்ணன் பைசனுக்கு அடிக்கிறேன், அண்ணா என்னென்ன இந்த நிகழ்ச்சிக்கு வரமாட்டீங்க, இதுக்கு வரீங்களா அப்படின்னு. அவசியம் வந்துடுறேன், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னாப்புல. ஆக்சுவலாக ஒரு டைம் பாஸ்க்காக தான் இந்த இன்ஸ்டாகிராம்லாம் ஓப்பன் பண்ணுது. எனக்குலாம் தாரிக் முன்னாடி வந்து நல்லா பண்ணியிருந்தாரு. இப்போ கொஞ்சம் ட்ராக் மாறி போகுதுன்னு நினைக்கிறேன். வெறும் ஃபுட்டாக போயிட்டு இருக்குது. Welcome to Salem RR Biryani restaurant. Very happy to hear all going social media. We are very honored to welcome you all. सबको मैं बुलाता हूँ. इधर यहाँ तमिल हिंदी लल निकला ये रेड्डी पेर कांगे. आप लोग भी Salem RR Biryani वेलकम कर रहे हैं. आप लोगों को भी बहुत बहुत शुक्रिया. ये मीटअप किसके लिए? ओके, मैं बताता हूँ. फर्स्ट ऑफ ऑल मैं तमिल में बात करता हूँ. அதாவது வந்து உங்களை எல்லாரும் நான் எதுக்கு கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் ஆர்ஆர் பிரியாணி என்பது வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸோடைய ரெஸ்டாரண்ட். நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. வேர்ல்டு ஃபேமஸ்ங்கிற ஒரு பிரியாணியோடைய டேஸ்ட் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரான்ச்சைஸை நம்ம வந்து கோயத்திற்கு ஃப்ரான்ச்சைஸாக எடுத்துருக்கிறோம். ஜிகே குரூப். அதனுடைய பார்ட்னர் வந்து 3 பேர். ஜி என்கின்ற கங்கை கோபால், ஆர் என்கின்ற ராமகிருஷ்ணன், கே என்கின்ற கார்த்திக் இன்னும் வரல, ஒரு பார்ட்னர் இந்தியாவில் இருக்கார். ஸோ இதுதான் ஜிகே குரூப் பார்க்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும் வணக்கம். என்னை வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக என்னை நினச்சி ஸோ இங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றிண்ணே. ஸோ ஒரு இன்வைட் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணி வரவங்க விருப்பம் இருந்தால் வாங்கன்னு சொல்லாமல், நம்மளையும் மதித்து பர்சனலாக ஒரு கால் பண்ணி ஒரு மெசேஜ் பண்ணி ஒரு லொக்கேஷன் போட்டு ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணி கரெக்டாக அந்த இடத்துக்கு கூப்பிட்ருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் நான் என்னோட இது என்ன சொல்கிறேன்னா, நான் நிறைய ஹோட்டல்ஸில் போய் நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன். நான் சாப்பிட்டு அந்த வீடியோஸில் கமெண்ட் எல்லாமே நான் பார்ப்பேன். ஸோ அதில் பார்க்கும்பொழுது என்னோட பர்சனல் என்ன அப்படின்னா, நான் போய் சாப்பிடும்போது ஒரு ஹோட்டலில் நல்லா இருக்குது, அதே மாதிரி ஒரு ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்றோன்னா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. போகும்பொழுது அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இல்லை அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுறாங்க. அந்த கமெண்ட்டை வந்து ஹோட்டல் ஓனர்ஸ் பார்க்காம கேஷுவலாக விட்டுறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் ஸோ அந்த கமெண்ட்டை வந்து அவங்க எது சொன்னாலும் அதை நம்ம எடுத்து அதுக்கான ஏதாச்சும் தப்பு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்காக தான் இருக்கும். ஸோ அதை மூவ் பண்ணி கண்டிப்பாக மூவ் பண்ணால் இன்னும் ஒரு செம சூப்பராக இருக்கும். நான் இன்னொன்று விஷயம் சொல்லணும். நான் ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நான் ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதில் மட்டும் தான் நான் ஆக்டிவாகவே இருந்துகிட்டு இருந்தேன். நேரில் யாரையுமே மீட் பண்ணல. ஸோ உங்களெல்லாம் வீடியோஸில் பார்த்துருக்கேன். ஏதாச்சும் ஒரு மீட்டிங்கில் லாங்கில் நின்று உங்களை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தான் அண்ணனோட ஃபங்க்ஷனுக்கு போனேன். ஸோ அங்கே அண்ணனை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒருத்தவங்களையும் மீட் பண்ணுது. சரி, இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வந்தால் நிறைய பேரை நம்மளுக்கு மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஒரு ரீசன்னால தான் மெயினாக நான் என்னோட வேலையுமே கொஞ்சம் லைட்டாக ஒதுக்கி வச்சுட்டு ஸோ இதுக்காக டைம் ஒதுக்கி வந்தேன். ஸோ எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல ஒரு பெரிய பிராண்ட் இந்த கோயத் மட்டும். இதுவே வந்து மிகப்பெரிய சாதாரண விஷயம். சும்மா பேசிட்டு கடந்து போயிட முடியாது. சிந்திச்சு பாருங்க, இதை எந்த அளவுக்கு அவர் சிந்திச்சு, அவர் எந்த அளவுக்கு போய் தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட எந்த அளவுக்கு பேசி அதுக்கு அனுமதி வாங்கி அதுக்கு அக்ரிமெண்ட் போட்டு இன்னைக்கு தானும் பார்ட்னர் ஆகி தன்னோடு தான் மட்டும் முடியாது அப்படின்னா இன்னும் 2 பார்ட்னர்கள் அப்படின்னு கூடவே தனக்கு வளரும் இடமாக இருக்கக்கூடிய 2 பார்ட்னர்களை சேர்த்து இந்த அளவுக்கு கொண்டுகிட்டு வந்திருக்காங்க. அவங்க எப்படி ஒரு 100%, 90% வந்து 99% கடந்து வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 1% வரக்கூடிய ஒரு 5 நாட்கள். இந்த 5 நாட்களில் இந்த கோயத்தில் இருக்கக்கூடிய லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பையும் கடமையும் இப்போ உங்கள் கையில் கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்காங்க என்பதை நாம் எல்லாம் உள்வாங்கிக்க வேணும். கட்டாயம் இது வந்து மிகப்பெரிய ஒரு இதாக வரணுங்கிறத என்னது சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நிறையா காம்படிஷன் இருக்குது. ஆனால் உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கக்கூடியவங்கள அவ்வளோ ஒற்றுமை, அவ்வளோ ஒற்றுமை. ரொம்ப கிளம்பும்போது ஹரிக்கு ஃபோன் அடிக்கிறேன். ஹரி இன்னைக்கு வரீங்களா? ஹரி விலாகர் அவர் ஒரு பெரிய ஃபேமஸ் கோயத்தில். ஹரி விலாகர் ஃபோன் அடிக்கிறேன், வரீங்களா அப்படின்னு. நான் வரல சகோதரர் நானும் விலாகர் தாரிக் வராப்புல அப்படின்னாப்புல. அப்படியா தாரிக் வர அப்படியா, சந்தோஷம் சார், நான் அப்போ வரேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தாரிக் அடிக்கல. அண்ணன் பைசனுக்கு அடிக்கிறேன், அண்ணா என்னென்ன இந்த நிகழ்ச்சிக்கு வரமாட்டீங்க, இதுக்கு வரீங்களா அப்படின்னு. அவசியம் வந்துடுறேன், நீங்கள் வந்துருங்க அப்படின்னாப்புல. இல்லை நான் கொஞ்சம் வெளில போகிறேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் வந்துருங்க,
அப்போ அவர் சொல்ற, நான் இங்கே வந்தோன்னே இவர் சொல்றாப்புல, சாரிங்கண்ணே பைசன் இப்போதான் ஃபோன் பண்ணாப்புல வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாப்புல. அப்போ வரும்போது நாங்கள் எல்லாரும் வர்றோம், நீங்களும் வந்துருக்கேன்னு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. இதை தாண்டி நீங்கள் எவ்வளோ சிரமப்பட்டு போடுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஹரிலாம் வந்து வீட்டில் வேலை பார்க்குறாப்புல. அண்ணா எனக்கு பேசும்போது சொன்னாப்புல, ஏன் எனக்கு லீவே கிடைக்க மாட்டேங்குது, ஆட்டுவார் பார்க்குறேன், ஒரு கிஃப்டாக கூட போய் அட்டன் பண்ண முடியும்னு. பைசன்னே எனக்கு நல்லா தெரியும், என்னுடைய அண்ணன் அவர் புலம்புறதை விட அக்கா நேற்று கொண்டு ஃபோன் போட்டு புலங்குறாங்க. ஒரு 1.5 வருஷம் ஆச்சு அவர் லீவ் கொடுத்து, கம்பெனியில் லீவ் கொடுத்து. வெள்ளிக்கிழமை கூட விடுமுறை கிடையாது. அதுவும் தினமும் 6 to 6 தான், தினமும் 6 to 6 தான். ஒரு நாள் கூட இல்லை. எனக்கு தெரியும் வீட்டில் அக்கா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, தயவு செய்து அவருக்கு லீவ் வாங்கி கொடுக்குறது என்கிட்ட சொன்னாங்க. சரிக்கா விரைவில் கிடைச்சிடும் அப்படின்னு. அந்த அளவுக்கு சிரமத்துக்கு மத்தியில தான் இந்த இணையதளத்தில் நிறைய செய்திகளை இந்த தமிழ் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இதுவும் மக்கள் புரிஞ்சுக்கணும். நீங்களாம் இன்வைட் பண்ற அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. ஸோ இவ்வளோ பெரியவங்களுக்கு முன்னாடி எனக்கு மைக் கொடுத்து பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஆக்சுவலாக ஒரு டைம் பாஸ்க்காக தான் இந்த இன்ஸ்டாகிராம்லாம் ஓப்பன் பண்ணுது. ஸோ இது மூலயமா நம்ம பெரிய பெரிய ஆட்களோட ஒரு நல்ல கான்டாக்ட் வச்சுக்க முடியும். ஸோ நம்ம லைஃப்பை இதையும் தாண்டி நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சான்ஸ் தான். ஸோ ஆக்சுவலாக ஒரு வீடியோ பண்ணணும்னா அதுக்கு எடிட்டிங் தெரியணும், அதுக்கு நிறைய வேலை ப்ரொசீஜர்லாம் இருக்குது. ஸோ எதுவுமே தெரியாமல் நம்ம எதுவுமே வர முடியாது. அங்கே வப்பரால வேலை பார்க்குறவங்க தமிழ் ஆளுங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி பாலைவனத்தில் வேலை பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க, ஒட்டகம் வைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து சோசியல் மீடியானால என்னன்னு தெரியாது, ஃபோனே கிடையாது. நம்மளாம் எதுவும் 1க்கு 2 ஃபோனை யூஸ் பண்ணுறோம். அவங்களாம் ஃபோன் கிடையாது. சில பேர் ஃபோனை வச்சிருந்தாலும் பட்டன் ஃபோன் தான் வச்சுருப்பாங்க. மீட்டப் அரேஞ்ச் பண்ண சேலம் தமிழ் செல்வம் அவர்களுக்கும் அண்ணன் கங்கை கோபால் அவங்களுக்கும் அவங்க டீம் எல்லாருக்குமே என்னுடைய சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்ஆர் பிரியாணி ஒரு கிளப் ஹவுஸ் என்ன கூப்பிட்டு இருந்து நான் வர முடியல, அது ஓப்பனிங்கும் இதுவும் வர முடியல, நான் பிஸியாக இருந்து ஊருக்கு போயிடுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் வந்தபோது எனக்கு மெசேஜ் பண்ணி கால் அடிச்சு சொன்னப்போ நான் வந்தேன். நமக்கு முடிஞ்சது நமக்கு செய்வேன், அவ்வளோதான். ஏன்னா இந்த மாதிரி ஆளுகள்லாம் வளர்ந்தால் தான், பிஸ்னஸ் வளர்ந்தால் தான் 2-3 பேர் 10-20 பேருக்கு வேலை கிடைக்கும். நமக்கும் நல்ல நிம்மதியாக எங்கே போய் சாப்பிடலாம். ஒருவேளை காசு கையிலாட்டு வேலை இல்லாட்டியும் சொல்லுங்க, ஒரு நாள் சாப்பாடு வந்து கேட்டாலும் கூட நமக்கு நிம்மதியாக வந்து சாப்பிடலாம். பின்ன வந்து அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லாருக்கும் வணக்கம். ஃபைனல் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சாப்பாடலாம். கோபாலன் வந்து எனக்கு அண்ணன் டிஎஸ் ஐதரண்ணன் ஆஃபீஸ் போகும்போது அப்போ அதுக்கு முன்னாடியே பழக்கம் இருக்குது. ஸோ எதார்த்தமாக கோபாலனும் சாணனும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இதுமாரி சோசியல் மீடியா மீட்டப்னு ஒன்று வைக்கிறோம், ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓகேண்ணா இதுமாரி இருக்கிற எல்லாருக்கும் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது தான் நான் ஒன்றே சொன்னேன், அண்ணன்ட்ட கேட்டேன், அண்ணா நம்ம சோசியல் மீடியா மீட்டப் வைக்கிறதுக்கு முன்னாடி இதுமாரி ஒரு இது ஒன்று வருது, அது வந்து ஒரு கேள்விக்குறியாக வச்சு யாரெல்லாம் அதுக்கு பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். அதில் என்ன தாராளமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு டக்குன்னு ஒரு ஐடியா ஒன்று வந்துச்சு. ஒரு கிடைக்கவே இல்லை எங்கேயுமே. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு தேநீர் அருந்துறதுக்கு நான் மங்காப்புலேருந்து இங்கே வர வேண்டியதாக இருக்குது, எங்கே மெரினாம் சிட்டிக்கு வர வேண்டியதாக இருக்குது. ஒரு தேநீர் நல்ல தேநீர் கிடைக்கல, மங்காப்புலேருந்து நான் வரேன், அப்படி இருக்குது. அதனால வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய பாரம்பரிய உணவை வந்து அந்த வாழை இலையில போட்டு அதை கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அவர் எழுதியதை போக்க வல்லோடு அந்த ஏகவல்ல இறைவனுக்கு புகழெடுத்து கொடுத்தாக்கி வருகை தந்து அமர்ந்திருக்கும் நாங்கள் மக்களோடு தொடர்பு கொண்டுள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு உலக நானும் ஒரு துணுக்கு எழுதுனவனா இருந்தேன். 1980 வந்து 45 வருஷம் ஆகுது. பக்கத்தில் பிளம்பா இருக்குன்னு என்னுடைய வேலையே இந்த அரபு இது பேப்பரில் வரதை கட்டிங் பண்ணி ராணி தேவி இன்னும் 2-3 கல்கண்டு இந்த மாதிரி புத்தகத்துக்கு அனுப்பி வைக்கிறது. அவங்க வந்து இப்போ நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புத்தகம் நம்மளுக்கு வந்து கையில் இருக்கும். ஏன்னா எந்த புத்தகத்தினாலும் thank you for inviting us. வேணும்
இந்த வருகைக்கு வந்த உங்களை எல்லாரும் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாகுது. உங்களை எல்லாரும் நான் டிக்டாக்ல மற்ற எல்லாம் பார்த்துருக்குறேன். ஆனால் நேரில் பார்க்கும்போது இவங்கெல்லாம் நீங்களாம் தானே அது அப்படிங்கிறது பற்றி நேரில் பார்க்கும்போது எல்லாம் வீடியோவில் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கிறீங்க, நேரில் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கிறீங்க. இருந்தாலும் நல்லாவே இருக்கிறீங்க. இது சிறப்பாக சொந்தமாக வந்துட்டு மலையாளத்தில் வந்துட்டு விஸ்மே டிவி இருக்குது. அந்த விஸ்மே டிவியோட குவைத் ஓனர்ஷிப் நான் தான் வச்சுருக்கேன். அதனால் அதே நேமில் விஸ்மே நியூஸ் 24ன்னு தமிழில் சொந்தமாக ஆன்லைன் சேனல் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து சேனல். ஸோ எங்கள் விவரம் வந்துட்டு என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷத்துக்கு மேலே ஆகுது நான் அவரோட பழக்கம். அது வந்து என்னோட அமைப்போட அட்வைசர் போடுறோம். அட்வர்டைஸ்மெண்ட் கேமராமேன் சொன்னார். இதில் இது அவரோட 2வது ஹோட்டல். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.